இன்னைக்கு கேள்வியில ரொம்ப நாள் கழிச்சு சயின்ஸ் டாபிக். ஐ திங்க் ரொம்ப வருஷம் கழிச்சு சயின்ஸ் டாபிக் நம்ம எடுக்கிறோம். லாஸ்டா ஐ திங்க் லைஃப் 3.0 அதுதான் வந்து ஒரு காஸ்மிக் ரிலேட்டட் புக் எடுத்து படித்தோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய இடைவேளை. நவ் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதின பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம், இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் புக். இந்த புக் கிட்ட ரொம்ப நாளா இருந்தது, ஆனா இன்னைக்கு எடுத்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நெக்ஸ்ட் 1 hour ஃபர்ஸ்ட் சாப்டர் பத்தி மட்டும்தான் நம்ம வந்து பேச போறோம். பிக்சர் அபவுட் தி யூனிவர்ஸ். ஸோ நம்ம வந்து நிறைய அப்சர்வேஷன் இந்த யூனிவர்ஸை பத்தி நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களோட கண்ணோட்டம் எப்படி எப்படி வந்து டைம் ஆஸ் கோஸ் அது எப்படிலாம் வந்து எவால்வ் ஆயிருக்கு, இன்னி வரையும் நம்ம இப்போ என்னென்ன ஒரு விஷயங்கள்லாம் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் வாட் வுட் பி தி ஃபியூச்சர் கோல். ஸோ அப்படின்றது மட்டும்தான் இந்த 60 minutes நம்ம பார்க்க போறோம். ஸ்ட்ரெயிட் அவே ஜம்ப் டு தி செஷன். ஸோ டேக் அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, why did people believe earth was flat? So இந்த யூனிவர்ஸோட அப்சர்வேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, earth வந்து flat அப்படின்றது தான் வந்து நிறைய பேர் பிலீவ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப வருஷமா அது பிலீவ் பண்ணியிருந்தாங்க. இன்னுமே in 2025 also there are huge section of people who still believe earth is flat. அந்த ஒரு பிலீஃப் சிஸ்டம் எப்படி உடையப்பட்டது? ஸோ அதுதான் நம்ம வந்து சீக்வன்ஸா நம்ம வந்து ஒரு டைம் ஒரு ஸ்கேல்ல வந்து எப்பப்போ யாரெல்லாம் வந்து இதை வந்து கேள்வி கேட்டு இந்த பிலீஃபை உடைச்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஃபைனலி, இந்த யூனிவர்ஸை காட் கிரியேட் பண்ணாரா? இந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஹூ கிரியேட்டட் தி யூனிவர்ஸ்? ஹவு திஸ் எவ்ரிதிங் ஸ்டார்டட்? பிகினிங் என்ன? பிகினிங் இருக்குன்னா எண்ட் என்ன? ஸோ இந்த கேள்வியை வச்சுதான் வந்து சயின்டிபிக் வேர்ல்ட் வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பாடுபட்டு இருக்காங்க இன் ஆல் தீஸ் இயர்ஸ். ஸோ ஸ்டீவன் ஹாக்கின்ஸோட டேக் என்ன? கடவுள் இருக்காரா? இருந்தாருன்னா இந்த யூனிவர்ஸ் அவர் தான் கிரியேட் பண்ணாரா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் வந்து அவரோட பாணியில அவர் வந்து விடை கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் வாட் மேட் சயின்டிஸ்ட் பிலீவ் தட் யூனிவர்ஸ் ஹாஸ் எ பிகினிங்? ஸோ இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நம்ம 60 minutes கழிச்சு பார்க்க போறோம். ஸோ ஆஸ் ஆல்ரெடி டோல்ட் யூ, த யூனிவர்ஸ் வந்து ஃபிளாட்டா இருக்கு, ஃபிளாட் எர்த்தா தான் இருக்கு அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் பிலீஃப். ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு பீச்சுக்கு போறோம், பீச் போகும்போது என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹொரைசான் வந்து பாத்தீங்கன்னா அது ஃபிளாட்டா இருக்கும். ஸோ தர் இஸ் ஒன் பாயிண்ட் வேர் அவர் ஸ்கை அண்ட் ஓஷன் மீட்ஸ். ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து ஃபிளாட்டா தான் இருக்கும். நீங்க அதே தான் மலை உச்சியில போய் பாத்தீங்கன்னாலுமே வந்து ஃபிளாட்டா தான் இருக்கும். ஸோ அப்போ ஒரு கர்வச்சர் இருந்தது அப்படின்னா, அப்ப எப்படி ஒரு வண்டி வந்து ஸ்ட்ரெயிட்டா தானே போயிட்டு இருக்கு, அது வந்து திரும்புற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலையே, என் கண்ணு கெட்டின தூரம் வரையும் ஃபிளாட்டா தானே இருக்கு. ஸோ அப்போ இந்த எர்த் வந்து ஃபிளாட்டா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பிலீஃப் சிஸ்டம். நம்ம கண்ணில் பாக்குறது எல்லாம் தான் நம்மளால நம்ப முடியும். இது ஏன்ஷியன் சிவிலைசேஷன்ல இது வந்து நம்பப்பட்டது. இதை பேஸ் பண்ணி நிறைய மித்தாலஜி இருக்கு. ஸோ ஒன் சச் மித்தாலஜி வெரி வெரி பாப்புலர் இன் இந்துயிசம் ஆர் ஈவன் இன் சைனா. இது வந்து ரொம்ப ஈவன் இன் சர்டன் பார்ட் ஆஃப் அமெரிக்கா ஆல்சோ தே பிலீவ் இன் திஸ் மித்தாலஜி தட் எர்த் ஃபிளாட்டா இருக்கு, அது வந்து ஒரு டாட்டாயிஸ் மேலதான் இருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு பிலீஃப் சிஸ்டம். அண்ட் அது பேக்ட் பை திஸ் மித்தாலஜி. ஸோ இப்படிதான் வந்து நிறைய வருஷங்கள் நம்பப்பட்டது. ஸோ இது எப்படி உடைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் 340 BC அரிஸ்டாட்டல் அப்படின்ற ஒரு ஜெர்மன் பிலாசபர் அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து ரெண்டே ஒரு அப்சர்வேஷன் வந்து பாக்குறாரு. ஒன்னு லூனார் எக்லிப்ஸ். ஸோ லூனார் எக்லிப்ஸ்னா எல்லாருக்குமே தெரியும், சூரியன், அதுக்கப்புறம் பூமி, அதுக்கப்புறம் வந்து மூன். இந்த மூணுமே ஒரே கோட்டில் வரும்போது அந்த எர்த்தோட ஷேடோ வந்து மூன் மேல படுறது தான் வந்து எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து இந்த டோட்டல் எக்லிப்ஸ் அவர் பாக்குறாரு. அவர் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக்சர்ல காட்டின மாதிரி இந்த மூன்ல வந்து எர்த்தோட ஷேடோ படுது. அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா அவருக்கு வந்து ஒரு ஸ்பியர் ஷேப், ஒரு ரவுண்டான ஒரு ஷேடோ தான் கிடைக்குது. ஸோ இஃப் எர்த் இஸ் ஃபிளாட், கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஒரு ஷேடோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இட் மஸ்ட் பி எலிப்டிக்குலா இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு ரவுண்டடா ஒரு ஷேடோ படுறதுனால இஸ் பிலீவிங் தட் எர்த் மஸ்ட் பி ஸ்பியர். ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் விச் அரிஸ்டாட்டல் வந்து அப்சர்வ் பண்றாரு. அண்ட் அகைன் ஒன் மோர் பியூட்டிஃபுல் அப்சர்வேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நார்த் ஸ்டார் பொலாரிஸ்னு ஒரு ஸ்டார் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீலெல்லாம் வந்து பயணம் பண்ணும்போது இந்த ஸ்டாரை வச்சுதான் அவங்க வந்து எந்த ஸ்டைல் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இட்ஸ் பிரைட்டஸ்ட் ஸ்டார். நீங்க இப்ப வெளியில போய் பார்த்தா கூட வந்து ஈஸிலி யூ கேன் ஃபைண்ட் த பொலாரிஸ். ஸோ அந்த ஸ்டார் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நார்த் போல். we all know that நார்த் போல் சவுத் போல் இருக்கு. ஸோ இந்த நார்த் போல்ல இருந்து இந்த பொலாரிஸ் ஸ்டாரை பார்க்கும்போது
அது என்னன்னா இட் அப்பியர்ஸ் ஹையர் இன் தி ஸ்கை. ரொம்ப கொஞ்சம் தூரமா இருக்கிற மாதிரி வந்து பேர் ஆகுது. அதே வந்து ஒரு மனுஷன் இந்த சவுத் போல்ல இருந்து பார்க்கும்போது அதே ஸ்டார அது கொஞ்சம் கிட்ட இருக்கிற மாதிரி வந்து ஒரு லோயரா இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ஸோ கன்சிடர் இஃப் எர்த் இஸ் ஃபிளாட், எந்த இடத்துல இருந்து பார்த்தாலுமே இந்த பொலாரிஸ் வந்து ஒரே ஆங்கிள் ஒரே டிஸ்டன்ஸ்ல தானே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகணும். ஸோ அப்போ நார்த் போல்ல இருக்கும் போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, சவுத் போல்ல இருக்கிற மாதிரி இருந்து பார்த்த ஒரு அப்சர்வேஷன் இருக்குன்றதுனால அகைன் அரிஸ்டாட்டில் இஸ் பிலீவிங் தட் எர்த் மஸ்ட் பி ஸ்பியர், நாட் ஃபிளாட். ஸோ இந்த ரெண்டு அப்சர்வேஷனை வச்சே வந்து அவர் இந்த ஃபிளாட் தியரியை வந்து லைக் பண்றாரு. சோ இதுல இருந்து என்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த உலகமே ஒரு விஷயத்த நம்புது, பல காலமா ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அது உண்மைன்றது கிடையாது. சோ த கியூரியஸ் மைண்ட் நீங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த அப்சர்வேஷன் வந்து பல நாட்களாக ஒரு பாப்புலரான ஒரு விஷயத்த வந்து நேர்மாறா இருக்கிற பட்சத்துல கியூரியஸ் மைண்ட் வந்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, அந்த அப்சர்வேஷன் வந்து உங்களுக்கு வந்து தூண்டணும். அது வந்து கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா அப்படின்னு நம்மளே கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து உண்மை வந்து வெளியில வரும். ஸோ அதனால இந்த விஷயம் நம்ம நிறைய பேசியிருக்கோம் இன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள். பட் இந்த அரிஸ்டாட்டல் ஒரு பிரில்லியன்ஸ் வந்து பார்க்கும்போது இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து பிரேக் பண்றாரு. அது சயின்டிபிக் திங்கிங் ஐ திங்க் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஐ நீட் டு அப்ரிஷியேட் ஹியர். பட் ஹேவிங் செட் திஸ், இது வந்து அவரோட ப்ரெடிக்ஷன் வந்து 100% கரெக்ட் கிடையாது. அவர் என்ன கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணாருன்னா எர்த் வந்து ஸ்பியர் தான். ஆனா he wrongly believed that earth is the center of universe. ஸோ எர்த் சுத்தி தான் மற்ற பிளானட்ஸ் அண்ட் மூன்ஸ் வந்து ரிவால்வ் ஆகுது, ஆர்பிட் ஆகுது அப்படின்றது அவர் நம்புறாரு. ஆப்வியஸ்லி அகைன் நான் இங்க இருந்து அப்சர்வ் பண்றேன், அப்போ என்ன சுத்தி தானே எல்லாமே வந்து இயங்குது அப்படின்ற மாதிரி ஒரு அப்சர்வேஷன் தான் அப்ஜெக்டிவ்லி நம்மளுக்கு எல்லாமே ஃபீல் ஆகும். ஸோ சேம் வே அரிஸ்டாட்டலுமே என்ன நினைக்கிறாரு பாத்தீங்கன்னா, எர்த் வந்து சென்டர்ல இருக்கு, அதை சுத்தி தான் வந்து எல்லாரும் வந்து ரொட்டேட் ஆர்பிட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தியரியை வந்து ஒரு 340 பிசில வைக்கிறாரு. அகெயின் எதெல்லாம் சுத்துது, சன், மூன் அண்ட் 5 விசிபிள் பிளானட்ஸ். ஸோ அது என்னென்னலாம் ஒரு கண்ணுக்கு தெரியுதோ அது மட்டும்தான் வந்து ஆர்பிட் ஆகுது அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு தியரியை வைக்கிறாரு. அகெயின் இட் இஸ் வெரி ஃபேமஸ் அண்ட் எல்லாரும் அதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு 2 AD, செகண்ட் ஏடில வந்து டாலமி அப்படின்ற ஒரு அகெயின் பிலாசபர் அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த அரிஸ்டாட்டல் சொல்ற அசம்ஷனை வந்து அவர் கன்ஃபார்ம் பண்றாரு. கன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தியரி ஒரு ஒரு பிக்சரை வந்து அவர் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. டிஸ்பைட் தட் இதெல்லாமே அவர் வந்து கொடுக்குறாரு பார்த்தீங்க, இது வந்து சர்க்குலர் மோஷன்ல சுத்துது அப்படின்ற ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் அவர் கொடுக்குறாரு. ஸோ ஆர்பிட் பண்ணுது, எர்த்தை தான் ஆர்பிட் பண்ணுது சன், மூன் அண்ட் அதர் பிளானட்ஸ். ஆனா என்ன ஒரு பிளானட்டரி மோஷன்ல சுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்குலர் ஆர்பிட், சர்க்குலர் மோஷன்ல தான் சுத்துது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு தியரி வைக்கிறாரு. அதுக்கு ஒரு பிக்சரும் போடுறாரு. இவர் போட்டுட்டு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அகைன் இஸ் அப்சர்விங் த ஃபேக்ட் தட் வருஷத்துக்கு 2 வாட்டி மூன் வந்து கிட்ட வந்து போகுது. சோ அது வந்து ஒரு யூஸ்வலான ஒரு பொசிஷன்ல மூன் இருக்கு. பட் வருஷத்துக்கு 2 வாட்டி மட்டும் அது ரொம்ப கிட்ட வந்து போற மாதிரி ஒரு அப்சர்வேஷன் அவர் பாக்குறாரு. இப்படி பார்த்துமே ஆனா அவர் என்ன பிலீவ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, மூணுமே சர்க்குலர் மோஷன்ல தான் சுத்துது அப்படின்னு அவர் வந்து பிலீவ் பண்றாரு. ஏன் அந்த மாதிரி பிலீவ் பண்றாரு எனக்கு தெரியல. ஏன்னா சர்க்குலர் மோஷன்னா வந்து அகெயின் எவ்ரிடே இட் ஹாஸ் டு பி இன் சேம் பொசிஷன் தானே. கிட்ட வந்து மூவ் ஆகும், கிட்ட வந்து போகுது அப்படின்னும் போதே வந்து அது சர்க்குலர் இல்லைன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். Despite observing that phenomena, still sticking with the plan that வந்து சர்க்குலர் மோஷன்ல தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து டாலமியோட அந்த அந்த பிக்சர். ஸோ எர்த் நடுவில் இருக்கு, அப்புறம் மெர்க்குரி, வீனஸ், சன் அண்ட் தென் மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா சர்க்குலர் மோஷன்ல 3 எர்த் வந்து சுத்தி வருது. லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து டிஸ்டன்ட் ஸ்டார்ஸ் அப்படின்னு, இது வந்து ஃபிக்ஸட் ஸ்டார்ஸ் அப்படின்னு அவர் வந்து கோட் பண்றாரு. ஸோ இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே ஃபிக்ஸடான பொசிஷன்ல அது வந்து இருக்கும். அதுதான் வந்து இருக்கிறதுலே அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல அதுதான் இருக்கு, டிஸ்டன்ட் ஸ்டார்ஸ், ஃபிக்ஸட் ஸ்டார்ஸ் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு ஒரு தியரியை வைக்கிறாரு, ஜியோசென்ட்ரிக் மாடல். இந்த ஜியோசென்ட்ரிக் மாடலை தான் வந்து ரிலீஜியன் அங்க அப்ப பாப்புலரா இருந்த ரிலீஜியன் கிறிஸ்டியானிட்டி வந்து அடாப்ட் பண்ணுது. ஸோ எல்லா ரிலீஜன்லயுமே வந்து ஹெவன் அண்ட் ஹெல் இது ரெண்டுமே இருக்கும், சொர்க்கம், நரகம். இந்த ரெண்டு பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய அவங்க வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அப்போ கிறிஸ்டியானிட்டி சின்ஸ் திஸ் ஜியோசென்ட்ரிக் மாடலை வந்து அடாப்ட் பண்ணதுன்னு
இவரு டாலமி சொன்ன இந்த அவுட்டர் ஸ்பியர் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து ஹெல் அண்ட் ஹெவன் அப்படின்ட்டு அவங்க வந்து அதை ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா பூமியை சுத்தி ஹெல் அண்ட் ஹெவன் இருக்கு. ஸோ அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்ச அந்த மித்த ரிலேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அவங்க தீவிரமா இதை வந்து பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது டெட்லி காம்போல. ஸோ வென் மித்தாலஜி கம்பைன் வித் த சயின்டிபிக் தியரி, தட்ஸ் அ வெரி டெட்லி காம்போ டு பிரேக். ஸோ அப்போ இது வந்து பயங்கரமா இன்னும் நம்பப்பட்டது. பிளாட் தியரியை விட இது வந்து இன்னும் கொஞ்சம் வீரியமா எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தென் த காப்பர்னிக்கஸ் கேம். ஸோ இன் 1514 காப்பர்னிக்கஸ் அவர் வந்து ஒரு பிரீஸ்ட். அவர் என்ன அப்சர்வ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எர்த் வந்து சென்டர்ல இல்ல, சன்னு தான் சென்டர்ல இருக்கு. அண்ட் தென் ஆல் அதர் பிளானட்ஸ் இன்க்ளூடிங் எர்த் சன்னை தான் ஆர்பிட் பண்ணி வருது அப்படின்ட்டு அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அவருக்கு சம பயம். அது வெளியில சொன்னா வந்து பயங்கரமா வந்து நீ பீயிங் எ பிரீஸ்ட், நீ வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு அகைன்ஸ்டா போறியா அப்படின்ட்டு அவருக்கு வந்து என்ன வேணா நடக்கலாம் அப்படின்றதுனால அவர் வந்து வெளியிலேயே சொல்லல. ஆனா வந்து அவர் எழுதி வைக்கிறாரு, அது வந்து வேற ஒரு மூலியமா பப்ளிஷ் பண்ணப்பட்டது. அண்ட் தென் லேட்டர் ஆன் ஒரு 100 வருஷம் கழிச்சு 1609 கலீலியோ அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு டெலஸ்கோப் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. டெலஸ்கோப் வச்சு ஃபர்ஸ்ட் டைம் இஸ் யூசிங் த டெலஸ்கோப் ஃபார் த அஸ்ட்ரானமி. அவர் என்ன பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா ஜூபிட்டரை பாக்குறாரு. ஸோ ஜூபிட்டர் பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாரு. ஜூபிட்டரை சுத்தி நிறைய மூன்ஸ் இருக்கு, அந்த மூன்ஸ் வந்து ஜூபிட்டரை தான் ஆர்பிட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து இஸ் பிரேக்கிங் தி அரிஸ்டாட்டல் கிளைம் தட் எவ்ரி அதர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆர்பிட்டிங் தி எர்த். ஸோ அந்த கிளைமை வந்து இவர் வந்து முதல் முறையா கண்ணுலயே பாக்குறாரு. மூன்ஸ் எல்லாமே வந்து ஜூபிட்டரை சுத்துது, அப்போ எல்லாமே எர்த்தை வந்து ஆர்பிட் பண்ணல அப்படின்றத வந்து அந்த அரிஸ்டாட்டல் மித்த வந்து இவர் வந்து உடைக்கிறாரு. அண்ட் தென் இன் ஏர்லி 1600 கெப்லர் அப்படின்ற இன்னொரு ஒரு மேதாவி அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எஸ் காப்பர்னிக்கஸ் சொன்னது கரெக்ட் தான், சன்னை சுத்தி தான் எல்லா பிளானட்ஸும் வந்து ஆர்பிட் பண்ணுது, பட் நாட் இன் தி சர்க்குலர் மோஷன். காப்பர்னிக்கஸ் வந்து இன்னுமே சர்க்குலர் மோஷன்ல தான் சுத்துதுன்னு அவர் நம்பினாரு, லைக் டாலமி. ஆனா கெப்லர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு பாத்தீங்கன்னா, நோ இட் இஸ் நாட் அ சர்க்குலர் மோஷன், இட் இஸ் ரிவால்விங் அரௌண்ட் தி எக்லிப்டபிள் அந்த ஒரு மோஷன்ல தான் சுத்துது அப்படின்ட்டு அவர் வந்து கெப்லர் கண்டுபிடிக்கிறாரு. பட் பியூர்லி தட் இஸ் ஆக்சிடென்ட். அவர் மார்ஸை வந்து பார்த்துட்டு இருக்கும் போது ஆக்சிடென்டலி இஸ் ஃபைண்டிங் அவுட் திஸ் எக்லிப் ஆர்பிட் பண்ணுது, எக்லிப் அந்த ஷேப்ல தான் அந்த மோஷன்ல தான் இருக்கு அப்படின்னு அவர் வந்து ஆக்சிடென்டலா அவர் வந்து டிஸ்கவரி பண்றாரு. பட் இஸ் நாட் கன்ஃபார்மிங் எதனால வந்து அந்த மாதிரி ஒரு மோஷன்ல பிளானட்ஸ் அண்ட் மூன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு அவரால் வந்து டிஸ்கவர் பண்ண முடியல. பட் இஸ் ஜஸ்ட் கெஸ்ஸிங் தட் அது வந்து சன்னோட மேக்னெட்டிக் புல்லா இருக்கலாம், அதனாலதான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்பிட் பண்ணுது அப்படின்னு அவர் வந்து அவருக்கு ஒரே ஒரு தியரி வச்சுக்கிறாரு. பட் இஸ் நாட் கன்க்ளூடிங் எனிதிங். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டாலமி அண்ட் காப்பர்னிக்கஸோட கம்பேரிசன் இருக்கும். ஸோ கிளியர்லி ஹியர் இட் செல்ஃப் தட் ஜியோசென்ட்ரிக் மூவிங் டு தி ஹீலியோசென்ட்ரிக். ஸோ சன்னை சுத்தி தான் மற்ற பிளானட்ஸ் வந்து இயங்குது அப்படின்ட்டு அவர் வந்து பண்றாரு. பட் ஹியர் ஆல்சோ த காப்பர்னிக்கஸ் த டிஸ்டன்ட் மோஷன்லெஸ் ஸ்டார்ஸ் அகைன் அவருமே என்ன பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, பியாண்ட் தட் சாட்டன் நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு, அது எல்லாமே மோஷன்லெஸ்ஸா அது வந்து பிக்சரா தான் இருக்கு அப்படின்னு அவருமே நம்புறாரு. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய மித்ஸை வந்து உடைச்சிட்டோம். ஃபைனலி இந்த சயின்டிபிக் வேர்ல்ட், இந்த சயின்டிபிக் ஃபீல்ட்லயே வந்து பெரிய பிரேக் த்ரூ நடந்தது பாத்தீங்க அப்படின்னா நியூட்டனால தான். ஸோ அதுதான் ஒரு பெரிய ஜீனியஸ். இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து சயின்டிபிக் வேர்ல்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னை வந்து எடுத்தது. ஸோ நியூட்டன் இன் 1687 லா ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. எவ்ரி பாடி அட்ராக்ட்ஸ் எவ்ரி அதர் பாடி. சிம்பிள் ஆஸ் தட். வெரி சிம்பிள் தியரி, வெரி சிம்பிள் மாடல். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, சே ஃபார் எக்ஸாம்பிள் எர்த் அண்ட் மூன் இருக்கு அப்படின்னா, எர்த் வந்து மூன் மேல ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்கும், மூணுமே வந்து எர்த் மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ ரெண்டுமே அட்ராக்ட் ஈச் அதர். இந்த அட்ராக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ திஸ் வில் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி மாஸ் அண்ட் தி க்ளோஸ்னஸ். ஸோ மாஸ் எதுக்கு பெருசா இருக்கோ அதுக்கு ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். அண்ட் அகைன் ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே க்ளோஸா இருக்கிற பட்சத்துல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆர் கிராவிடேஷனல் புல் வில் பி வெரி ஹை வென் கம்பேர்ட் டு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்தது அப்படின்னா அங்க வந்து கொஞ்சம் லைட்டா தான் இருக்கும்.
ஸோ இட்ஸ் வித் த சேம் பிரின்சிபல். எந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து கீழே போட்டாலும் அது ஏன் வந்து டப்புன்னு கீழே விழுது இன் எர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் லா ஆஃப் கிராவிட்டி தான். ஸோ அப்படிதான் நியூட்டன் வந்து இந்த ஆப்பிள் மரத்துக்கு கீழே உட்காரும் போது அவர் மேல தலைக்கு மேல ஆப்பிள் விழுது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இந்த லா ஆஃப் கிராவிட்டியை கண்டுபிடிச்சாரு அப்படின்றதெல்லாம் ஸ்கூல்ல பார்த்துருக்கோம். பட் ட்ரிவியா என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மித் அகெயின். இது வந்து யூஸ்ட் அஸ் அ கிமிக். நியூட்டன் himself யூஸ்ட் திஸ் ஆப்பிள் வந்து தலையில விழுதுன்றது வந்து ஒரு கிமிக் தான், ஒரு மார்க்கெட்டிங் ஃபேக்டர் to explain this law of gravity. But obviously தலையில விழுந்துதான் அவர் கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது. இட்ஸ் அ ரேண்டம் அப்சர்வேஷன். அது ஒரு கியூரியஸ் மைண்ட் அப்சர்வேஷன் பண்றதுனால எப்படி வந்து கீழே விழுது அப்படின்றத வச்சு அவர் கண்டுபிடிச்சு அப்படி வந்ததுதான் வந்து லா ஆஃப் கிராவிட்டி. நாட் நெசசரி தட் அவர் தலையில விழுந்ததுனாலதான் அவர் கண்டுபிடிச்சாருன்றது வந்து ஜஸ்ட் அ மார்க்கெட்டிங் கிமிக். ஸோ இந்த ஒரு பிரின்சிபல்ல தான் வந்து நம்ம எர்த் அண்ட் மூன் வந்து எர்த் வந்து சுத்தி வருது. நம்ம பிளானட்ஸ் எல்லாமே வந்து சன் வந்து சுத்தி வரும். அண்ட் ஈவன் சன் வந்து ஒரு கேலக்சி, ஒரு மிட் ஆஃப் கேலக்சி வந்து சுத்தி வருது. ஸோ இது எல்லாமே இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் நியூட்டன் லா ஆஃப் கிராவிட்டி. அண்ட் தென் ஈ ஆல்சோ பஸ்டட் தி டாலமிஸ் அவரோட திங்கிங். அந்த பியாண்ட் முன்னாடி பார்த்தோம் பார்த்தியா, அந்த பியாண்ட் தி பிளானட்ஸ், இன்ஃபைனைட் ஸ்டார்ஸ் அண்ட் இந்த ஃபிக்ஸட் வே, அது வந்து மூவ் பண்ணாம அது வந்து ஃபிக்ஸட் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு தியரியுமே வந்து இந்த லா ஆஃப் கிராவிட்டி வந்து உடையுது. ஏன் அப்படின்னா வந்து as I already told you, ரெண்டு மாஸ் இருந்தது அப்படின்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னா இட் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர். அப்போ அட்ராக்ட் பண்ணுதுன்னும் போதே வந்து ஒரு விதமான மூவ்மெண்ட் இருக்க தானே செய்யும். அப்ப ரெண்டு ஸ்டார் இருக்கு, ஸோ இந்த பிக்சர்ல கொடுத்த மாதிரி ரெண்டு ஸ்டார் பக்கத்துல இருக்கு அப்படின்னா ஸோ இதுக்கு நடுவுல வந்து ஒரு கிராவிடேஷனல் புல் இருக்க செய்யும். கிராவிடேஷனல் புல் இருக்குன்றதுனால எதுக்கு மாஸ் அதிகமா இருக்கோ அதை நோக்கி வந்து another body will obviously move. ஸோ அப்போ எப்பயுமே ஒரு மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ திஸ் வே நியூட்டன் இஸ் பிரேக்கிங் தி டாலமியஸ் மித் ஆஃப் ஃபிக்ஸட் ஸ்டார்ஸ். ஸோ இது கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன, திரும்பி திரும்பி கேள்வி கேட்டுக்கிட்டே தானே இருப்போம். தட்ஸ் ஹவ் சயின்ஸ் ஒர்க்ஸ். அது கேள்வி கேட்க கேட்க ஒரு டிஸ்கவரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நியூட்டன் சொன்ன இந்த தியரிக்கு அப்புறம் ஒரு கொஸ்டின் வருது. இஃப் கிராவிட்டி புல்ஸ் எவ்ரிதிங் டுகெதர், அப்ப எல்லா ஸ்டார்ஸும் வந்து ஒண்ணுக்கு மேல போய் கொலாடாயி எல்லாமே ஒரு ஜாயிண்ட் பைல ஆகி கீழே விழுந்துராதா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்கறாங்க. ஸோ வெரி குட், அகெயின் வெரி கியூரியஸ் கொஸ்டின். ஒரு குழந்தை இருந்தா இந்த குழந்தை இப்படிதானே கேட்கும். கடைசியில ஒரு பெரிய அப்போ இது எப்படி வந்து இவ்வளவு நாள் வந்து விழாம இருக்கு அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு அகைன் நியூட்டன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, யா நீங்க சொன்னது வந்து எப்ப நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இஃப் யூனிவர்ஸ் இஸ் ஃபைனைட், ஸ்பேஸ் வந்து ஃபைனைட்டா இருக்கிற பட்சத்துல, ஃபைனைட் ஸ்டார்ஸ் இருக்கிற பட்சத்துல நீங்க சொன்ன பினாமினா நடக்கும். ஒரு ஸ்டார் நடக்கும். சப்போஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியா தான் வந்து ஸ்பேஸ், அதுக்கு மேல கிடையாது. அதுல வந்து ஒரு 100 ஸ்டார் தான் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி வச்சுக்கணும். அப்போ ஒரு ஸ்டாரா வந்து இடிச்சு அது பெருசா ஆகி கடைசியில 99th ஸ்டார் வில் கொலைட் ஆன் தி 100th ஸ்டார் அண்ட் தென் ஒன் பிக் பைல் ஆஃப் ஸ்டார் என்ன பண்ணணும்னா டப்புன்னு கீழே விழுந்து எல்லாமே வந்து முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு ஃபைனைட் ஸ்பேஸ்ல ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இருந்ததுன்னா நீங்க சொல்றது நடக்கும். பட் அப்ப அப்படி கிடையாது. அப்ப யூனிவர்ஸ் வந்து இன்ஃபைனைட் ஸ்டார்ஸ் இருக்கணும், அது இன்ஃபைனைட் ஸ்பேஸ்ல இருக்கணும். அப்படி இருக்கிறதுனாலதான் வந்து ஒண்ணு மேல ஒண்ணு இடிச்சு அது வந்து கீழே விழாம இருக்கு அப்படின்னு ஒரு தியரியை சொல்றாரு. பட் அகைன் ஹியர் இஸ் எ கேட்ச். அப்ப இன்ஃபினிட்டின்னு சொன்னாலே வந்து தட்ஸ் நாட் வெரி ஈஸி. ஸோ இங்க வந்து ஒரு பிட்ஃபால் இருக்கு. என்ன பிட்ஃபால் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்ஃபைனைட் ஸ்பேஸ்ல இன்ஃபைனைட் ஸ்டார்ஸ் இருக்கும் போது கொலையடே ஆகாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப கொலையட ஆச்சு அப்படின்னா அது கீழே விழாதா அப்படின்னு கேட்கும் போது இது வந்து ஒரு பெரிய கேள்வி. இந்த பெரிய கேள்வி ஏன்னா இன்ஃபைனைட் சொல்லும் போதே வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல தெரியும், அது வந்து டப்புன்னு நம்மளால வந்து இன்ஃபைனைட் சொல்லிட்டாலே வந்து அதை எப்படி நான் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அப்ப சயின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வாட் எவர் கொஸ்டின்ஸ் யூ த்ரோ அட் தெம், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து பிரேக் பண்ணுவாங்க. ஸோ அது பிரேக் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஒரு பேட்டர்ன் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் நியூட்டன் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, லெட்ஸ் டேக் தி ஃபைனைட் ஸ்பேஸ். நீங்க இன்ஃபைனைட் ஸ்பேஸை பத்தி நீங்க கொஸ்டின் கேட்கறீங்க, பட் ஸ்டில் ஐ வில் டேக் தி ஃபைனைட் ஸ்பேஸ். அந்த ஃபைனைட் ஸ்பேஸ்ல ரெண்டு ஸ்டாரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப ரெண்டு ஸ்டாரை வந்து அவங்க மோதி பாக்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி தி கிராவிட்டி இருக்கிறதுனால அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அது கொலைட் ஆகி கீழே விழாதான் போகுது.
அப்போ ஒரு கியூரியஸ் மைண்ட் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பக்கத்துல இன்னொரு ஒரு ஸ்டாரை வைக்கலாமா டு பேலன்ஸ் இட் அவுட். அந்த கிராவிட்டி புல்ல பேலன்ஸ் பண்றதுக்கு why don't we keep another star nearby. அப்போ அது ஸ்டார் வைக்கும் போது இந்த கிராவிட்டி ஃபோர்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணி கொலைட் ஆகாம பாத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்றாங்க. அது பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி இந்த மூமெண்ட் ஸ்டாப் ஆக போறது கிடையாது. சப்போஸ் இப்ப தேர்ட் ஸ்டார் வந்து பெரிய ஸ்டார் வைக்கிற பட்சத்துல அது என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, அந்த பெரிய ஸ்டாருக்கு இன்வர்டா வந்து அடுத்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ எனிவேஸ் கிராவிட்டி won't ஸ்டாப் in any region. அப்போ இன்வர்ட் டைரக்ஷன்ல எது பெரிய மாசோ எது கிட்ட இருக்கோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ அதை நோக்கி வந்து அடுத்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ண ஆரம்பிக்கும். அட் கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் அதுவுமே கொலைட் ஆகி அது வந்து ஒரு கொலைட் ஆக தான் போகுது. ஸோ அதனால நான் ஸ்டார்ஸ் நான் பக்கத்துல வைக்கிறதுனால கொலிஷன் வந்து ஸ்டாப் பண்ண முடியாதுன்றது தான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டோட ஒரு ரிசல்ட். ஓகே, இப்போ இது ஃபைனைட் ஸ்பேஸ்ல பண்ண ஒரு விஷயம். ஸோ பட் த கொஸ்டின் இஸ் இன்ஃபைனைட் ஸ்பேஸ் தானே. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன அப்படின்னு வரும்போது இந்த இன்ஃபைனைட் ஸ்பேஸ் அப்ப என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, there is no center point. அட்லீஸ்ட் இந்த ஃபைனைட் ஸ்பேஸ் ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும். அட் தி லாஸ்ட் அந்த சென்டர் பாயிண்ட்டை நோக்கி அது கீழே விழுந்துரும். நான் ஒரு பாலை வச்சேன் அப்படின்னா அந்த பால் டப்புன்னு கீழே விழுது. இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் தி எர்த். அப்போ வந்து இன்ஃபைனைட் ஸ்பேஸ்ல சென்டரே இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு திங்கிங் போடுறாங்க. பட் அகெயின் தட் இஸ் ஆல்சோ நாட் கரெக்ட். இன்ஃபைனைட் ஸ்பேஸ்ல எது ஆனாலுமே சென்டரா இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல நீங்க ஒரு ஸ்டாரை ஆட் பண்ணி இந்த கொலிஷனை ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு திங்க் பண்ணீங்கன்னா சேம் ஆன்சர் வில் கம். The gravity still acts locally and then it will attract towards the greater mass and the nearby object. So அங்கேயுமே உங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ at the conclusion of this experiment என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸ் வந்து ஒரு இன்ஃபைனைட் யூனிவர்ஸ் அண்ட் ஆல்சோ இட் இஸ் டைனமிக். ஸோ இந்த யூனிவர்ஸ் வந்து எட்டர்னல் கிடையாது. அதாவது என்னன்னா, இதுக்கு வந்து பிகினிங் எண்ட் எல்லாம் கிடையாது. எப்பயுமே இந்த யூனிவர்ஸ் இருந்துகிட்டே தான் இருந்தது. அது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு யூனிவர்ஸ், சேஞ்சே ஆகல. அந்த மாதிரி ஒரு திங்கிங் அரிஸ்டாட்டல் வச்சிருந்தாரு பாத்தீங்களா. ஸோ அதெல்லாமே வந்து இந்த கிராவிட்டி லா ஆஃப் கிராவிட்டி வந்து உடைக்குது. ஸோ கன்க்ளூட் என்ன பண்றாரு நியூட்டன் பாத்தீங்கன்னா, the universe can't be static. It is infinite and it must be dynamic. If it is infinite, it must be dynamic because everything pulls each other. ஸோ இங்கேதான் வந்து புது ஐடியா உருவாகுது. தி யூனிவர்ஸ் மஸ்ட் பி எக்ஸ்பேண்டிங்ன்ற விதை வந்து இங்க நியூட்டன் கிராவிட்டியில போடுறாங்க. ஸோ அகெயின் ஒன் மோர் கியூரியஸ் மைண்ட் ஒரு கேள்வி போடுறாரு, why is sky dark at night? காலையில வந்து சூரியனோட வெளிச்சம் இருக்கு, நைட்டு ஏன் வந்து வெளிச்சம் வர்றது இல்ல? சன் இஸ் a ஸ்டார், பட் நம்ம நைட்டை வந்து இப்போ நைட்ல தான் இருக்கோம். வெளியில போய் பாத்தீங்கன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். வெளியில போய் பாத்தீங்கன்னா அத்தனை ஸ்டார்ஸ் இருக்கு. அப்ப ஏன் இத்தனை ஸ்டார்ஸ் இருந்தும் ஏன் நைட் வந்து டார்க்கா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அந்த கியூரியஸ் மைண்ட் கேட்கிறாரு. ஸோ இது வந்து ஆல்பர் அப்படின்றவர் வந்து 1823 வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து போடுறாரு. அவருக்கு அதுக்கே வந்து அவரே வந்து ஆன்சர் பண்ணிக்கிறாரு. ஸோ இட்ஸ் அ பாரடாக்ஸ். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து ரெண்டே காரணம் தான் இருக்க முடியும். என்ன அப்படின்னா வந்து ஸ்டார்ஸ் ஏதோ ஒரு கட்டத்துல தான் வந்து அது உயிர் பெற்றிருக்கு. அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற அந்த கேஸ் ஆர் டஸ்டுக்கு வந்து அந்த ஸ்டாரோட எனர்ஜி வந்து போய் சேரல. ஆர் போய் சேர்ந்திருந்தாலுமே வந்து அது அந்த கேஸை வந்து லைட் பண்ற அளவுக்கு, ஹீட் பண்ற அளவுக்கு இன்னும் அதுக்கு வந்து நேரம் பத்தல. அப்படி நேரம் இருந்திருந்ததுன்னா மேபி அந்த கேஸ் எல்லாம் லைட் ஆகி நம்ம கண்ணுக்கு வந்து அது வெளிச்சமா வந்து வந்திருக்கலாம். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டார்லாம் ரொம்ப தூரமா இருக்கு, அதனால வந்து அதோட லைட் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து ரீச் ஆகல. ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால அவர் என்ன திரும்பியும் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அகைன் இது வந்து இன்ஃபைனைட் யூனிவர்ஸ் தான். ஃபைனைட் யூனிவர்ஸா இருந்ததுன்னா அட் கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் இது வந்து எல்லா டே அண்ட் நைட் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நிறைய ஸ்டார்ஸ்லாம் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால லைட் வரல. அதே மாதிரி எல்லா ஸ்டார்ஸுமே வந்து எப்பயுமே வந்து எரிஞ்சுக்கிட்டு இல்லை. அது ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் அது டேர்ன் ஆன் ஆகுது. அதனால வந்து இமேஜின் தட் இந்த மாதிரி 1,00,000 கோடி ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து எல்லா டைமுமே வந்து அது வந்து ஒரு எட்டர்னலா வந்து எரிஞ்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா டெஃபினெட்லி நம்மளுக்கு வந்து எல்லா டைமுமே வெளிச்சம் இருக்கதான் செய்யும். ஸோ இந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் இருக்கிறதுனால
நைட்டு வந்து டார்க்கா தான் இருக்கு அப்படின்னு அவர் வந்து அவரோட பிலாசபி ரிசல்ட்ஸ் வந்து அவர் கன்க்ளூட் பண்றாரு. இது மூலியமா இன்னொரு கொஸ்டின் ஒரு உதிக்குது. அப்ப இந்த ஸ்டார்ஸை யாரா டர்ன் ஆன் பண்ணது அப்படின்னு கேட்கும் போது அகைன் ஒன் மோர் கொஸ்டின் கம்மிங். இந்த யூனிவர்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு பிகினிங் இருந்திருக்கணும். இட்ஸ் நாட் எட்டர்னல். எப்பயுமே அது இல்ல, ஏதோ ஒரு இடத்துலதான் அது ஸ்டார்ட் ஆயிருக்கு, யூனிவர்ஸ் பிகின் ஆயிருக்கு. அந்த யூனிவர்ஸ் பிகின் ஆனதுனால ஸ்டார்ஸ்மே வந்து ஒரு கட்டத்துல வந்து டர்ன் ஆன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அங்க ஒரு கொஸ்டின் வந்து புதுசா உதிக்குது. ஸோ அதுக்கப்புறம் 1929 நம்ம வந்து ரீசெண்ட் இயர்ஸ்ல எட்வின் ஹப்பிள் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரு வந்து ஒரு பெரிய டெலஸ்கோப்பை வச்சு இஸ் அப்சர்விங் தி கேலக்சி. அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, கேலக்சிஸ் ஆர் மூவிங் அவே ஃப்ரம் அஸ். இது வந்து பயங்கரமான ஒரு கண்டுபிடிப்பு. ஸோ இது எப்படின்னா, அந்த பலூன் நம்ம ஊதும் போது, ஒரு பலூன் நீங்க வந்து சின்ன பலூன் வாங்குறீங்க, அதுல வந்து டாட்ஸ் இருக்கும். பட் வென் யூ ஸ்டார்டட் ப்ளோயிங் த பலூன், அந்த டாட் வந்து பெருசாகிட்டே வரும். ஸோ அப்ப அதே மாதிரிதான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேலக்சிஸ் எல்லாம் வந்து நம்மளோட மூவ் ஆயிட்டே போகும்போது வாட் இட் இம்ப்ளைஸ், இது என்ன சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா, மூவ் ஆகுது, நம்மளை விட்டு விலகி போகுது அப்படின்னா அது ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப கிட்ட கிட்ட இருந்திருக்கணும். ரப்பர் பேண்ட் மாதிரி இழுத்து விட்டாதானே அது வெளியில போகும். அப்போ ஒரு கட்டத்துல வந்து அது கிட்ட இருந்திருக்கணும். இப்போ தள்ளி போகுது, பாஸ்ட்ல அது கிட்டதான் இருந்திருக்கணும். அப்போ அது கிட்ட இருக்கும் போது என்ன இருக்கணும்னா வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிட்ட கிட்ட இருக்கிறதுனால இட் வுட் பி வெரி டென்ஸ் அண்ட் இட் வுட் பி வெரி ஹாட். ஸோ அந்த டைம் தான் பிக் பேங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ பிக் பேங்ல தான் வந்து வெடிச்சு செதறி இந்த யூனிவர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்தடுத்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிருக்கணும், ஸ்டார்ஸ் எல்லாம் டர்ன் ஆன் ஆயிருக்கணும், எர்த் கிரியேட் ஆயிருக்கணும், அதுக்கப்புறம் லைஃப் வந்திருக்கணும். ஸோ அப்போ நம்ம பேக் ட்ராக் பண்ணி போகும்போது இட் வில் எண்ட் இன் ஒன் பாயிண்ட், தட் இஸ் பிக் பேங். அந்த பிக் பேங்ல தான் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கணும். தட் மஸ்ட் பி த டைம். அந்த டைம் ஈக்குவல் டு 0. பிக் பேங் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து டைமே வந்து உருவாயிருக்கணும். தட் இஸ் தி பர்த் ஆஃப் டைம், தட் இஸ் தி பர்த் ஆஃப் ஸ்பேஸ், மேட்டர், எனர்ஜி, எவ்ரிதிங். ஸோ அகெயின் இந்த ஒரு விஷயத்தினால, இந்த ஹப்பிள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தினால இன்னொரு மித் என்ன வந்து உடைக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, யூனிவர்ஸ் டிடன்ட் எக்ஸிஸ்ட் ஃபார் எவர். அகெயின் எட்டர்னல் கிடையாது, இட் ஹேட் அ பிகினிங் அப்படின்றது இங்க கன்ஃபார்ம் ஆகுது. சோ ஆப்வியஸ்லி இந்த ஒரு கண்டுபிடிப்புக்கு அப்புறமும் இன்னொரு கேள்வி வந்து வராம இல்ல, பயங்கரமா வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே பிக் பேங் அப்போ டைம் 0ன்னு சொல்லிட்டேன். அப்போ வாட் இஸ் த டைம் பிஃபோர் தி யூனிவர்ஸ் ஸ்டார்டட்? பிக் பேங்க்கு முன்னாடி டைம் என்ன? கடவுள் தான் இந்த யூனிவர்ஸை கிரியேட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி கடவுள் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ இது வந்து மிகப்பெரிய கேள்வி விச் இஸ் கிவன் டு தி சயின்டிபிக் வேர்ல்ட். இதுக்கு வந்து செயின்ட் அகஸ்டின் ரிலிஜியன் ஆங்கிள் இருந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, டைம் இட் செல்ஃப் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனிவர்ஸ். டைம் வந்து தனியா பார்க்காதீங்க, டைம் வந்து ஒரு யூனிவர்ஸோட சப்செட் தான். அப்ப யூனிவர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்பதான் டைமும் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். அப்ப கடவுள் வந்து யூனிவர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு, யூனிவர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு, டைம் அப்ப அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்ற கேள்விக்கு வந்து அபத்தமான கேள்வி அப்படின்னு ரிலிஜன் ஆங்கிள் இருந்து அவர் சொல்றாரு. ஃபாலோ அபவுட் தி சயின்டிபிக் ஆங்கிள். அது பாக்குறதுக்கு முன்னாடி we need to understand what is the scientific theory itself. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ரெண்டு ரூல் தான். இந்த 2 ரூல்ல வந்து எந்தெந்த ஒரு அப்சர்வேஷன்லாம் வந்து அதுக்கு கீழே வருதோ அதெல்லாமே சயின்டிபிக் தியரி. என்னன்னா, we should have a simple model to explain many observation. நீங்க ஒரு அப்சர்வ் பண்றீங்க, அந்த அப்சர்வ் பண்றதுக்கு ஒரு மாடல் வந்து கிரியேட் பண்ணணும். தட் இஸ் தி ரூல் நம்பர் 1. நீங்க கிரியேட் பண்ண மாடலை வச்சு we should predict the future. இது ரெண்டுமே வந்து நடந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து you can call it as a scientific methodology. ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன் எடுத்துப்போம், லா ஆஃப் கிராவிட்டி. அவர் வந்து ஒரு அப்சர்வேஷன் பாக்குறாரு, 2 ஆப்ஜெக்ட்டுமே வந்து இட் இஸ் புல்லிங் ஈச் அதர் அப்படிங்கிறது தான் வந்து அவரோட அப்சர்வேஷன். அதுக்கு அவர் ஒரு லா ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு ஒரு மாடலை கிரியேட் பண்றாரு. ஸோ திஸ் இஸ் அப்சல்யூட்லி ஃபுல்ஃபில்லிங் தி ரூல் நம்பர் 1. இந்த லா ஆஃப் கிராவிட்டி மாடல் வச்சு அவர் என்ன பண்றாரு, he is predicting the motion of moon, sun, அதுக்கப்புறம் பிளானட்ஸ், இதோட ஆர்பிட் எல்லாமே அவர் கணக்கு போடுறாரு. இஸ் ப்ரெடிக்டிங் தி எக்லிப்சஸ், எப்போ எக்லிப்ஸ் வரும், டைட்ஸ். ஈவன் நம்ம பீச்சுக்கு போனோம்னா வந்து டைட் வருது பாத்தீங்களா, வேவ்ஸ் எல்லாம் வருது பாத்தீங்களா, அதெல்லாம் ஏன் வருது, எப்போ அது இன்க்ரீஸ் ஆகும், எப்போ அது டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு சேட்டலைட் வந்து ராக்கெட்ல அனுப்புறோம் அப்படின்னா
அப்போ அதை எதை ஆர்பிட் பண்ணணும்? மூணு ஆர்பிட் பண்ணணுமா, எர்த் ஆர்பிட் பண்ணணுமா, வேற எந்த பிளானட் ஆர்பிட் பண்ணணுமா, ஈவன் சன் ஆர்பிட் பண்ணணுமா? ஸோ அப்போ அதெல்லாம் எந்த இடத்துல வந்து வைக்கணும் அப்படின்றதுக்கு எல்லாமே தி நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டி இஸ் ஹியூஜ்லி ஹெல்ப்ஃபுல். ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு ரூல் நம்பர் 1ல போட்ட மாடல் ஒர்க் பண்றதுனால திஸ் இஸ் கால்ட் அஸ் அ சயின்டிபிக் தியரி. ஸோ இந்த தியரி வந்து என்ன, இப்போ முன்னாடி கேட்ட கேள்வி டைம், இந்த பிக் பேங் முன்னாடி டைம் இருக்கா இல்லையா, இப்ப கடவுள் இருக்காரா இல்லையா, அப்ப இந்த மாதிரி கேள்விக்கு வந்து செயின்ட் அகஸ்டின் ரிலிஜன் ஆங்கிள் சொல்லிட்டாரு. பட் வாட் அபவுட் தி சயின்டிபிக் ஆங்கிள், ஹேவிங் நோயிங் வாட் இஸ் சயின்டிபிக் தியரி. ஸோ அப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆல் லாஸ், நம்ம இப்ப வச்சிருக்கிற பிசிக்ஸ் லா எல்லாமே வந்து இட் வில் பிரேக் டவுன் அட் த மொமெண்ட் ஆஃப் பிக் பேங். இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற எல்லா லாவுமே வந்து பிக் பேங் அப்புறமா தான். ஸோ ஏன் அப்படின்னா வந்து இட்ஸ் ஆல் தி காஸ் அண்ட் எஃபெக்ட். நம்ம எல்லாமே என்ன பண்றோம்னா பேக் ட்ராக் பண்ணிக்கிட்டு போறோம். ஒரு விஷயமும் ஏன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னும் போது ஜஸ்ட் பேக் ட்ராக்கிங். ஹபிள் கண்டுபிடிச்ச மாதிரி இப்போ கேலக்ஸி வந்து மூவ் ஆயிட்டு போகுது அப்படின்னா ஃபார் அவே இட் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் அஸ் அப்படின்னும் போது அதோட ஆப்போசிட் வந்து நம்ம வந்து தேடி போறோம். அப்போ ஒரு கட்டத்துல அது வந்து கிட்ட இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி இட்ஸ் அ காஸ் அண்ட் எஃபெக்ட். ஸோ ஆஃப்டர் பிக் பேங் தியரி தான் வந்து ஸ்பேஸ், டைம், மேட்டர் எவ்ரி திங் பிகின்ஸ். அது பிகின் ஆனதுக்கு அப்புறம் தான் வி ஆர் சீயிங் சம் பேட்டர்ன்ஸ் அண்ட் யூசிங் தட் பேட்டர்ன் நம்ம வந்து ஒரு லா வந்து டெரைவ் பண்றோம். அந்த லாவை டெரைவ் பண்ணி நம்ம நிறைய வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால பிஃபோர் பிக் பேங் என்ன நடந்தது அப்படின்னு எங்களால கண்டுபிடிக்க முடியாது. அது கண்டுபிடிக்கணும்னு அவசியமும் கிடையாது. பிகாஸ் தட் இஸ் அன்னெசரி. அதனால வந்து பிரசன்ட்டுக்கோ ஃபியூச்சருக்கோ வந்து எந்த ஒரு விஷயமும் நடக்க போறது இல்லை. ஸோ இட் இஸ் இல்லாஜிக்கல் அண்ட் இது வந்து அன்னெசரி டு ஆன்சர் தட் கொஸ்டின். டைம் பிக் பேங் முன்னாடி என்ன அப்படின்றது வந்து சேம் ஆன்சர் தான். அகஸ்டின் என்ன சொன்னாரோ அதை தான் வந்து சயின்ஸுமே சொல்லுது. லெட்ஸ் எலிமினேட் தட் கொஸ்டின் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. ஸோ த அல்டிமேட் கோல், ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் வந்து அவருக்கு அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா வந்து ஒன் தியரி டு எக்ஸ்பிளைன் த யூனிவர்ஸ். இப்போ வந்து அகைன் அனதர் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிவர்ஸை யார் கிரியேட் பண்ணுது? ஓகே, நம்ம போன ஸ்லைட்ல வந்துட்டு யூனிவர்ஸ்க்கு முன்னாடி டைம் அதை இக்னோர் பண்ணிட்டோம். அதை இக்னோர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அகைன் ஒன் மோர் கொஸ்டின் ஸ்டில் ப்ரிவைல்ஸ்ல. அப்போ அந்த பிக் பேங்கை கிரியேட் பண்ணதே வந்து கடவுள் தான், அந்த யூனிவர்ஸை கிரியேட் பண்ணதே வந்து கடவுள் தான். இதை நீங்க எப்படி வந்து ஆன்சர் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும் போது ஃபைன், அதை நம்ம வந்து பார்க்கலாம், கண்டுபிடிக்கலாம். ஆனா அவர் என்ன திரும்ப டிரைவ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இஃப் காட் இஸ் ஆம்னிபோட்டன்ட், எங்கேயும் இருக்கார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு கடவுள் அந்த யூனிவர்ஸை எப்படி வேணா படைச்சிருக்கலாம். ஆனா அவர் என்ன மாதிரி படைச்சிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா சம் பேட்டர்ன்ஸ் அதை ஃபாலோ பண்ணுது. இட் இஸ் ஃபாலோயிங் சர்டைன் லாஸ். அப்ப அந்த ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் லாவை தான் வந்து அது ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. இட் இஸ் நாட் ஃபெயிலிங். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னை வச்சுதான் வந்து கடவுள் கிரியேட் பண்ணிருக்கணும். ஸோ வி வில் ஃபாலோ தட் பேட்டர்ன் and then we will arrive at the beginning. அப்போ வந்து நாங்க அதை கண்டுபிடிப்போம். ஸோ until that time கடவுள் இருக்காரு அப்படின்றத நம்ம வந்து இக்னோர் பண்ணிட முடியாது. ஸோ அந்த கொஸ்டினை வந்து இன்னும் வந்து ஆன்சர் பண்ணாம வச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் ரேண்டம்னஸ். அவர் எப்படி வேணா கிரியேட் பண்ணிக்கலாம், ரேண்டமா கூட கிரியேட் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒன்னுத்துக்கு ஒன்னு வந்து ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் இல்லாம கூட கிரியேட் பண்ணிருக்கலாம். பட் இட் இஸ் ஸ்டில் ஃபாலோயிங் தி பிசிக்ஸ் லா. ஸோ இப்ப நம்ம கிட்ட என்ன லா இருக்கு? ஏன் அவர் வந்து ஒன் தியரிக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா வந்து we have two separate theories, very very strong theories. One is general relativity, ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்ச ரிலேட்டிவிட்டி. அது வந்து என்னன்னா ஒரு பிக் பிக்சர்ஸ், பிளானட், ஸ்டார்ஸ், பிளாக் ஹோல், ஸோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு ரீசர்ச் பண்றாங்க அந்த ஒரு தியரியை வச்சு. And then flip side la quantum mechanics அப்படின்னு இருக்கு. So that deals with the tiny world, atoms, particles, even they are going inside the atoms. So இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து quantum mechanics வச்சுப்பா. So different altogether field ஒன்னு ரொம்ப குட்டி குட்டியான விஷயத்த வந்து ரீசர்ச் பண்ணுது ரிலேட்டிவிட்டி தியரி. பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு it deals with the big objects. But unfortunately இப்ப இருக்கிற அப்சர்வேஷன் படி இது ரெண்டுமே வந்து ஒத்து போக மாட்டுது. இட்ஸ் லைக் ஆயில் அண்ட் வாட்டர். ஸோ அப்போ அவர் என்ன பண்றாருன்னா அல்டிமேட் கோல் வந்து ஒன் தியரி we need to find where exactly this quantum mechanics and the general relativity theory will collide.
ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து ரெண்டுமே வந்து ஆக்ட் ஆகணும். ஸோ அது வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஐ திங்க் தட் யூனிஃபைட் தியரி, தட் சிங்கிள் ஃப்ரேம் ஒர்க், in a way it will answer the beginning of the universe வந்து ஆன்சர் பண்ணலாம், or the big questions with whatever you are asking. Maybe that நகர்வு வந்து அந்த யூனிஃபைட் தியரி வச்சு தான் நம்ம வந்து போகணும். ஸோ அப்படின்ற மாதிரி தான் அந்த ஜேர்னி ஸ்டில் வி ஆர் கண்டினியூயிங். ஆல் த சயின்டிஃபிக் வேர்ல்டு வந்து அந்த ஒரு யூனிஃபைட் தியரி நோக்கி தான் போயிட்டு இருக்கு. Having said this, again a paradox is coming here. So if unified theory governs everything, அந்த யூனிஃபைட் தியரி தான் லாஸ்ட், அது கண்டுபிடிச்சிட்டோம்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா நினைச்சு பாருங்க. அப்ப நம்ம யோசிக்கிறது, நம்ம பேசுறது, நம்ம வந்து டிசிஷன் மேக் பண்றது, அப்ப எல்லாத்துக்குமான ஆன்சர் அந்த யூனிஃபைட் தியரியில் இருக்குமா? அப்படி இருக்கிற பட்சத்துல அப்ப நம்ம அந்த யூனிஃபைட் தியரி நோக்கி போறதுன்றது வந்து நம்மளா போறோமா, இல்லைன்னா ஆல்ரெடி வந்து அந்த யூனிஃபைட் தியரியிலே எழுதி வச்ச ஒரு விஷயமா? ஸோ இங்க வந்து ஒரு சிமுலேஷன் மாதிரி வந்து இந்த பாராடாக்ஸை வந்து கொண்டு போறாங்க. ஸோ இதுல தான் என்னன்னா வந்து நம்ம வந்து கேஷுவலா nowadays we are using that, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு இல்ல யாரையோ வந்து ரேண்டமா பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து யூனிவர்ஸ் வந்து என்னை வந்து பேச வச்சுது, யூனிவர்ஸ் வந்து என்னை இங்க வர வச்சுது, யூனிவர்ஸ் வந்து என்ன அந்த பொருளை வாங்க வச்சுது அப்படின்ற மாதிரி nowadays every one are using this term யூனிவர்ஸ் பண்ண வச்சது, செய்ய வச்சது, யோசிக்க வச்சதுன்னு. ஸோ தட் இஸ் நத்திங் பட் திஸ் பாராடாக்ஸ், யூனிஃபைட் தியரி பாராடாக்ஸ் தான் in a way people are using this. So with this the first chapter ends. So the ultimate goal, one theory to explain the universe. ஸோ இது வந்து நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ ஒரு சாப்டரா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். And the next would be the time and space. Very soon we will discuss about that also. So